பவித்ராவோட ஊரை சுத்தம் போயிருப்பேன்னு நினைப்பீங்க. பவித்ராவோட ஊருக்கு தான் வந்திருக்கோம். அதாவது கிளிநொச்சி வந்திருக்கோம். ரெஸ்டாரண்ட் ஒன்று வந்திருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்க வந்து இதுவரைக்குமே பார்த்தது இல்லாத மாதிரி ஒரு அமைப்புல வந்து செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. அதோட வந்து அப்படி இருக்க பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு சொன்னா அப்படியே பாருங்க எல்லா இடமுமே வந்து இயற்கையால தான் வந்து செஞ்சிருக்கேன்னு சொன்னா இருக்கு. வாங்க பாத்தீங்களா அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு அழகான பலகைகளால வந்து இதுல மேல இருக்க கையில நிறைய ஒவ்வொரு ஒரு அரிசி எடுத்துட்டீங்க. இப்ப நாங்க இங்க இருந்து விடைபெற நேரம் வந்துட்டு இப்படி இதுக்கு பேர் வந்து போட் போட் ஷேப்ல இருக்கு. பவித்ராவோட ஊருக்கு தான் வந்திருக்கோம். அதாவது கிளிநொச்சி வந்திருக்கிறோம். எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டே. அதோட வந்து இன்னைக்கு 1ஆம் தேதி என்னன்னு சொன்னா பவித்ராக்களுக்குமே லீவு கண்டபடியாக நாங்கள் வந்து எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட் ஆகலாம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் எல்லாருமா சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று வந்திருக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்க்க வந்து இதுவரைக்குமே பார்த்தது இல்லாத மாதிரி ஒரு அமைப்புல வந்து செஞ்சிருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. அதை உங்களுக்கு கட்டாயமா காட்டுவோம் தான் சொல்லி வந்திருக்கிறேன். ஓகே, இந்த ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் பார்ப்போம். என்ன பேருன்னு சொன்னா ரெஸ்டாரண்ட் பேர் வந்து கொக்கோ தானே, கொக்கோ ரெஸ்டாரண்ட். இப்படியே மேலே அதோட வந்து அப்படியே இயற்கை அழகா வந்து ஒரு வித்தியாசமா ஒரு டிஃப்ரெண்டா யோசிச்சு வந்து அவ்வளோ ஒரு சூப்பரா எல்லாம் முழுக்க செஞ்சு வச்சிருக்காங்க. உங்களுக்கு பார்க்க காட்டுறேன் வாங்க. இதான் வந்து நாங்க போற வழி வாங்க. அதோட வந்து 2 சைடுமே வரதுக்கு நல்ல பூக்கண்டும் வச்சிருக்காங்க. என்ன பூக்காண்டு ஃபைப்ரஸ் ஓகே வாங்க. அப்படியே வந்து உள்ளுக்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்குன்னு சொன்னா அப்படியே பாருங்க எல்லா இடமுமே வந்து இயற்கையால தான் வந்து செஞ்சிருக்கேன்னு சொன்னா தென்னோலை மற்ற வந்து மரக்கலகையெல்லாம் வந்து வித்தியாசமா வந்து ஜோசி செஞ்சிருக்காங்க. அப்படி சுற்றி காட்டிக்கிறாங்க. நாங்கள் வந்து ஒன்றொண்டா காட்டுறோம். கம்பி ஒன்றுமே வைக்காம வந்து அந்த மேலே குடா மாதிரி செஞ்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு பார்த்தீங்களா. அதோட வந்து யாரும் வந்தால் டீ குடிக்கணும்னு சொன்னால் இதுல இருந்து குடிக்கலாம். குடிக்கலாம். அதோட கொண்டிருக்கலாம் பார்க்கலாம். அதோட வந்து வித்தியாசமான முறையில பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து 2 எல்லாமே உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் பார்க்க ஒரு வித்தியாசமா தான் இருக்கு. வித்தியாசமான ஒரு ஜோதிச்சு செஞ்சிருக்கிறாங்க. அப்படியே போய் பாத்தீங்கன்னா எங்க ஆட்கள் இருப்பினும் வந்து ஒரு உயரமான இடத்துல வந்து இருக்கணும். வாங்க உங்களை பார்க்க தெரியுங்களா எங்க ஆட்களை பாத்தீங்களா. இதான் வந்து நாங்க இருக்கிறோம். ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா இது எல்லாமே மூங்கிலால வந்து செஞ்சிருக்காங்க. உண்மையா போய் பார்க்கவே வந்து இந்த இடம் அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. நான் வந்து சாப்பிட்டு திருப்பி போமான்ற ஒரு யோசனை ஒன்று இருக்கு. என்னன்னு சொன்னா அவ்வளோ ஒரு அழகா இருக்கு. இல்லை வாங்க பாத்தீங்களா அவ்வளோ ஒரு அழகான பலகைகளால வந்து மேல இருக்கக்கூடிய மாதிரி மேல இருந்து கீழே எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய மாதிரியான ஒரு செட்டப் செஞ்சு வச்சிருக்காங்க. எங்காலையும் வந்து அப்படியே அங்காலையும் வந்து உங்களுக்கு படியா போய் காட்டுறேன். கீழையும் இருக்கலாம். அது கீழே ரெஸ்டாரண்ட் வந்து அங்கால பக்கமா இருக்கு. பாருங்க ஒரு வித்தியாசமான முறையில வந்து ஓகே வாங்க. நாங்க வந்து இப்படியே வந்து இன்னைக்கு தான் நாங்க புதுசா ஆரம் பண்ணபடியா வடிவா போய் அங்கால சைட்டுமே வடிவா பார்த்துட்டு வருவோம். இதுதான் வந்து ரெஸ்டாரண்ட். நாங்க வந்து ஆர்டர் பண்ணா வந்து இதுக்குள்ள இருந்தா தருவாங்க. உண்மையிலே அழகா இருக்கு. அவ்வளோ ஒரு அழகா மேல
மேல கட்டிடங்கள் எல்லாம் மேல 1 2 இருக்குது. அதோட வந்து இதுல வந்து நிறைய ஃபேமிலியா வந்து நாங்க வந்து நிறைய பேர் வந்து இருக்கக்கூடிய மாதிரியான இடம் இருக்கேன். இதுல வந்து நிறைய பேர் அதே போல அங்காலையுமே இருக்கு. வாங்க போய் பார்ப்போம். இவ்வளோ ஒரு அழகா இருக்கு. பார்க்க லைட் ஆன் பத்தாம வச்சிருப்பாங்களா பவித்ரான லைட்ல பாத்தீங்களா சூப்பரா இருக்கு. வாங்க அப்படியே போய் அங்க வாங்க. இதுல வந்து போட்டோ எப்படி இருக்கு எல்லாரும் போட்டோ இதையுமே வந்து இங்காலையுமே வந்து நாங்க போய் போட்டோ எடுக்கக்கூடிய மாதிரியான செட்டப்ல வந்து இருக்கு. உண்மையிலேயுமே வந்து நிறைய இப்ப வரிவினம் பாருங்க கடையாக்கள் எல்லாரும் வரிவினம் வந்து எல்லாரும் படத்துல 2 போட்டோ எடுக்காம போகவே மாட்டோம். ஓகே இப்போ வந்து நாங்க ஆர்டர் பண்ணுவோம். வந்து எல்லாரும் இருந்துட்டோம். வந்து எல்லாரும் மேரையில என்ன நாங்க கொஞ்சம் பேர் இருக்கோம். எங்களுக்கு தேவையான என்னென்ன சாப்பாடு தேவைன்னு சொல்லி ஆர்டர் பண்ணுவோம். இதுதான் வந்து மெனு கார்டு. ஓகே ஓகே இது வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் ஐட்டங்கள். பப்பாயா இருக்கு, வாட்டர்மெலன் இருக்கு, மரங்கோ இருக்கு. ரித்திக்கு என்ன வேணும்? பப்பாயா வேணுமா? பப்பாயா ரித்திக்கு என்ன வேணும்? பப்பாயா வேணும். ஓகே இதுதான் வந்து மெனு கார்டு. இது ஜூஸ் ஐட்டம். இது வந்து ஸ்மூத்தி. அப்படி ஒவ்வொரு ஐட்டம் வந்து போட்டுக்கிறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னா கொத்தம் ரைஸ் தானே. எங்க போனாலும் எங்களோட பிள்ளைகளுக்கு கொத்தம் ரைஸ் தான் வேணும். ஆர்டர் பண்ண போறேன் என்னன்னு சொன்னா வளமா மாதிரி கொத்தும் ரைஸ் தான். கொத்து வந்து எல்லாருக்குமே கொத்து, எனக்கு மச்சாளுக்கு மட்டும் ரைஸ். ஒரு ஃபுல் ரைஸ் போட்டு 2 ஆக்குவோம். மற்ற எல்லாம் கொத்து போட்டு எடுப்பேன். மற்ற வந்து உங்களுக்கு தேவையான ஜூஸ் ஐட்டங்களை நீங்களே பார்த்துடுங்க. ஓகே இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணுவோம். ஆர்டர் வேற எடுத்தோம். விஜயா கண்ணாடி அவட்ட கண்ணாடி மாலும் போடுங்க. கண்ணாடியே போடுங்க. எனக்கு போட்டு எனக்கு போட்டு விடுங்க ஐயா. வாய்க்க வைக்க கூடாது. வாய்க்க வைக்க கூடாது. ரித்தி கண்ணாடி போடுங்க. போட்டு விடுங்க ஐயா. காணாத பட்சத்தினால் நாங்க வந்து வேற இடத்துக்கு போறோம். இடம் பேர போறோம். இடம் பேக்ல தூக்கி கொண்டு திருங்க. ஓகே வாங்க. இங்கால பக்கம் நாங்க உங்களுக்கு பார்த்த வேலைக்கு வாங்குறது. இங்காலையும் ஒரு செட்டப் வந்து பண்றாருங்க. அதோட வந்து இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இங்காலையுமே வந்து வெளியில இருக்கக்கூடிய மாதிரியான டேபிள் மற்ற வந்து இருக்கிறதுக்காக எல்லாம் வச்சிருக்காங்க. ஓகே வாங்க பவித்ரா இதை சொல்ற உள்ளுக்கு போய் கேட்போம். பார்த்தீங்களா இதுவே வந்து தென்னை ஓலையால் தான் இருக்குது. எல்லாமே அந்த மரப்பலகைகள் தென்னம் ஓலைகள் அப்படிதான் செஞ்சிருக்காங்க. இதுக்குள்ள வந்து சூப்பரான இடமே பர்த்டே வந்து கேக் வச்சுக்கூடிய மாதிரி இருக்கு. பெரிய ஒரு கேக் கொண்டு மண்டபங்கள் மாதிரி வந்து மேல வந்து மேடை சாப்பாடு வந்துட்டு வந்து இப்படி நாங்க போட்டோ எல்லாம் எடுக்கலாம். இப்படி செய்யலாம் ஓடர்மே வந்து நாங்க அங்காலே வந்து சடங்கு எங்களை கண்டு மூஞ்சியை சுடிக்கிற கூட்டம் கொஞ்சம் இருக்கு. என்ன செய்யலாம் நாங்கள் அசர மாட்டோம். தொடங்க போறேன். நாங்க சாப்பிடுவோம். வாங்க சாப்பிடுவோம். அங்க வந்து காணாண்டபடியா தான் இங்க வந்தாங்க. ஓகே இப்போ கொத்து ஆர்டர் வந்திருக்கு. கொத்து ஆர்டர் எங்களுக்கு வந்து ரைஸ் ஆர்டர். வேறு வந்து கொத்து ஆர்டர் வந்து நாங்கள் சாப்பிடுவோம். ஈஸியான கொண்டு ரைஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம்.
என்ன சொல்லல சுட்டு தானே லைட்டா சுடுது ஓகே எல்லாருக்கும் புட்டு கொடுப்பாங்க. விஜய் அண்ணா வர இறங்குற விஜய் அண்ணா காட்டுங்க. விஜய் அண்ணா நீங்க தான் பில் கொடுக்கணும் வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் வாங்க பில் கொடுக்கறதுக்கு. நாங்க கொத்து உங்களோட உடனே வந்துட்டு ரைஸ் வந்துருக்கு சாப்பிடுவோம். ஓகே சோஸ் விட்டு சாப்பிடுவோமா? சாப்பிடுங்க. எங்களுக்கு தேவையப்படாது எப்படித்தான் பச்சாலும் உங்களுக்கு தேவைப்படும். எப்பயுமே நாங்கள் கையில நிறைய வரும். ஒவ்வொரு ரைஸி எடுத்துட்டு அவன் ரைஸ் நல்லா இருக்கும். நாங்கள் சாப்பிடுவோம். எல்லாருமே சந்தோஷமா இருந்து சாப்பிடுறோம். நாங்கள் சாப்பிட்டு முடியும் உங்களோட எல்லாரும் சாப்பிட்டு முடிஞ்சு இப்போ போறோம். எல்லாரும் வடிவா சாப்பிட்டாச்சு. லவனி மட்டும் தான் கடைசியா இருந்து சாப்பிட்றோம். ஏன்டா பிள்ளைய வச்சிருந்தபடினால. எத்தனை பேர் சாப்பிட்டாங்க? 8 பேர் சாப்பிட்டாங்க. 8 பேர் சாப்பிட்டாங்க. எங்களோட பில் வந்து 4500 ரூபாய். 8 பேருக்கு 4500 ரூபா. சோடா ஒன்று எடுத்துனாங்க. தண்ணி போத்தல் இல்லாதது 4500 ரூபாய். ஓகே வடிவா சாப்பிட்டோம். ஓகே இப்போ நாங்கள் இங்கேருந்து விடைபெற நேரம் வந்துட்டு இப்படியே போய் நாங்கள் ஜுவியில் போய் ஐஸ்கிரீம் குடிச்சிட்டு போவோம். வீட்டை வாங்கப்போ ஜுவிக்கு போவோம் ஐஸ்கிரீம் குடிக்க. ஓகே ஓகே நாங்கள் ஆர்டர் பண்ண ஐஸ்கிரீம் எல்லாமே வந்துட்டு பாருங்க. எல்லாரும் போட்டுக்கலாம் ஜுவியில் வந்து. இதுக்கு பேர் வந்து போட் ஐஸ்கிரீம். போட் ஷேப்ல இருக்கு. போட் ஷேப்ல இருக்கு. சூப்பரா இருக்கு மைக் ஐஸ்கிரீம். Resmi.
சூப்பரா நாங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு வீட்டை போகிறோம். அதோட வீடியோ மறக்காம நான் உங்கள் சரி. பாய். ஓகே நாங்க மிஸ் பண்றோம். போறோம்.